ஹாய் ஹலோ வெல்கம் டு ரஃபி தியேட்டர். நான் உங்க ரஃபி. இன்னைக்கு திரைப்படம் சேர்த்து நம்ம பார்க்க போற படம் ஆறுமுககுமார் இயக்கத்துல விஜய் சேதுபதி, ருக்மணி வசந்த், திவ்யா பிள்ளை, யோகி பாபு மற்றும் பல நடிப்புல வெளிவந்திருக்க படம் தான் ஏஸ். இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கணும்னா, தன்னோட ஐடென்டிட்டிலாம் அழிச்சிட்டு விஜய் சேதுபதி வந்து பாத்தீங்கன்னா மலேசியாவுக்கு ஓடி வந்துடுறாரு. ஓடி வந்து பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்லயே வந்து பாத்தீங்கன்னா காதல் வயப்படுறாரு. யாரோடனா ருக்மணி வசந்தோட. ஸோ அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 10,000 வெள்ளிக்கு வந்து ஒரு பிரச்சனை இருக்கு. அந்த 10,000 வெள்ளியை வந்து இவர் கிடையாது இல்லையா, ஊருக்கு போய் புதுசா போய் இறங்கியிருக்காரு, சம்பாதிக்க போயிருக்காரு இல்ல. ஸோ அந்த 10,000 வெள்ளிக்கு பதிலாக என்ன செய்யறாரு, சூது விளையாடுறாரு. அதை ஏஸ் டபுள் ஷீட் இருக்கு இல்லையா, அதுல ஏஸ் விளையாடுறாரு. அந்த ஏஸ் மூலமா அந்த 10,000 வெள்ளி எடுத்துறாரு. 10,000 வெள்ளி எடுத்ததுக்கு பின்னாடி ஒரு பிரச்சனை வருது. இவர் கொண்டு போய் கொடுத்து ருக்மணி வசந்தோட பிரச்சனையை அழைச்சாரா, என்ன ஆனாருங்கிறது அந்த படத்தோடைய கதை. உங்களுக்கு கதை கேட்கும் போதே தெரிஞ்சிச்சு இது வந்து அவ்வளவு ஒரு கிரிப்பான கதை இல்லைன்னு சொல்லிட்டு தெரிஞ்சு போச்சு. ஆனா இந்த படத்தை எப்படி ஸ்கிரீன் பிளே பண்ணியிருக்காங்கன்னா, முழுக்க முழுக்க ஒரு ஆக்ஷன் காமெடி டிராமாவா தான் இந்த படத்தை பண்ணியிருக்கான்னு நம்ம சொல்ல முடியும். ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா யோகிபா வந்து மலேசியால இருக்கிற இவருக்கு உதவுற ஒரு பையன். ஸோ அவரோட சேர்ந்து இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு காமெடி கலாட்டா பண்றாங்க. காமெடி கூட ஓரளவு ஒர்க் அவுட் ஆயிருக்கு சொல்ல முடியும். நம்ம எங்கெங்கெல்லாம் ஸ்லோ டவுன் ஆகிறோமோ அந்த இடத்துல கூட அந்த காமெடி சின்ன சின்ன பஞ்ச் எல்லாம் பண்ணி பண்றாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்தவரை பாத்தீங்கன்னா ஒரு அமைதியா போயிட்டு இருக்கு. இவர் ஏன் இந்த மாதிரி வந்தாரு, எதுக்காடி பண்றாரு, இவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காருங்கிறதே ஒரு புரியாத புதிதா இருக்கு. நம்மளுக்கே பயங்கர குழப்பமா இருக்குது. ஸோ இந்த ஹீரோயினுக்கு தேவைப்படுற 10,000 வெள்ளிக்கானியா இவ்வளவு ஒரு பிரச்சனையை சந்திக்கிறாருன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும் போது பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து தேவையில்லாத வேலை அப்படி சொல்ற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு சின்ன ட்விஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு ட்விஸ்டிங்கிற பேர்ல வந்து ஏதோ பண்ணி இந்த படத்தை வந்து இன்டர்வல் விடுறாங்க. சரி, இன்டர்வலுக்கு பின்னாடி படம் வந்து பறக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, செகண்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா கொஞ்சம் விறுவிறுப்பா கொண்டு போய் படத்தை வந்து முடிக்கிறாங்க. ஒட்டு மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்குன்னா ஒரு ஆவரேஜான படமா தான் சொல்ல முடியும். என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த கதை வந்து பாத்தீங்கன்னா பயங்கர ஸ்ட்ராங் இல்ல. இவர் வந்து ஒரு ராபரி ஒன்று பண்றாரு ஒரு பேங்க்ல. அதுல எதுக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த 10,000 வெள்ளிக்காரனே பண்றாரு. அந்த 10,000 வெள்ளி எடுக்க போயிட்டு என்ன ஆகுது கேட்டீங்கன்னா, அவருக்கு வந்து 5 லட்சம் வெள்ளி கடன் ஆயிருது. அந்த 5 லட்சம் கடன் அடைக்க போறாரு, 10 லட்சம் வெள்ளி கடன் ஆயிருது. ஸோ இந்த மாதிரி கடன் மாட்டோம்னா இதெல்லாம் வந்து ஒட்டுமொத்தம் அடிச்சோம்னா பேங்க்ல இருந்து நம்ம அடிச்சதான் பண்றான்னு சொல்லிட்டு பேங்க்ல வந்து கொள்ளடிக்கிறாரு. அந்த ரீசன் இருக்கு இல்லையா, எதுக்காக நீ 10,000 வெள்ளி 5 லட்சம் வெள்ளியாச்சு, 5 லட்சம் வெள்ளி 10 லட்சம் வெள்ளியாச்சுங்கிறத வந்து இந்த சரியா நம்ம மனசுல ஒட்டாதனால ஒரு ஆவரேஜான படமா உங்களுக்கு இருந்துச்சு. ஆனா படத்தை பொறுத்தவரை பிரதர் விஜய் சேதுபதி வந்து சொல்லியே ஆகணும். அவர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நம்மளுக்கு தெரியும் அவருடைய ஆக்டிங் வந்து ரொம்ப யதார்த்தமா இருக்கும். எப்படி சொல்றது, எல்லா தரப்பு மக்களுக்கும் பிடிக்கிற மாதிரி இருக்கும்னு எல்லாருக்குமே தெரியும். மகாராஜால பாத்தீங்கன்னா காதை எடுத்துட்டு ஒரு என்ன சொல்றது பிளாஸ்டரை ஒட்டிட்டே படம் ஃபுல்லா வருவாப்புல. இந்த மனுஷன் என்னடா இப்படி நடிச்சிருக்கான்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் நிறைய படங்களை பாத்தீங்கன்னா கண்ணாடி போட்டுட்டு நரைச்ச முடியோட வருவாப்புல. திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு வேட்டையை கட்டிட்டே அப்படி படம் ஃபுல்லா தெரியும். இந்த மாதிரி வித்தியாசமான ரோலை வந்து கேரக்டருக்கு என்னவோ அது மாதிரி வாழ்ந்துருவாப்புல. ஆனா இந்த படம் அப்படி இல்லைங்க. விஜய் சேதுபதி லுக் வந்து கலக்கலன்னு கலைஞர்கள் எவ்ரி ஃப்ரேம் வந்து செதுக்கி இருக்காங்க. அதுக்கு தோத சினிமாட்டோகிராஃபில எல்லாம் லைட்டிங் பண்ணி ஒரு பால்கனில நின்றுட்டு ஒரு சீன் வந்து அங்கிருந்து ஹீரோயின் லுக் கூடுவாரு. அந்த சீனை நல்லாவே ரசிச்சு எடுத்திருப்பாங்க போல. அப்படி ஒரு லைட்டிங் சினிமாட்டோகிராஃபர் வந்து வாழ்ந்திருக்காப்புல, கலைக்காப்புல. இந்த படத்துக்கு பெரிய பிளஸ்ல ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா சினிமாட்டோகிராஃபி. இதையும் தாண்டி வந்து விஜய் சேதுபதி எப்படி ஆக்ட் பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப யதார்த்தமான நடிப்பு. இந்த ஆக்ஷன்லாம் பாத்தீங்கன்னா அடி வாங்குற சீனா இருந்தாலும் சரி, அடி கொடுக்குற சீனா இருந்தாலும் ரொம்ப யதார்த்தமா இருக்கு. ஃபைட் வந்து பார்த்தீங்கன்னா ரியல் ஃபைட் எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்கு. மலேசியானாவே கேம்லிங், அந்த கேம்லிங்கை வந்து ஓரளவு நல்லாவே பண்ணியிருக்காங்க. அந்த கேம்லிங் அந்த ஏஸ் 2 சீட்டுக்கு விளையாடுறத வந்து தெரிஞ்சவங்களுக்கு வந்து இந்த படம் வந்து அந்த சீன்லாம் வந்து ரொம்ப புரியும். அதுக்கப்புறம் பேங்க்ல கொள்ளையடிக்க போகும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப யதார்த்தமா இருக்கும். ஒரு 10 பேரை கூட்டிட்டு போய் கொள்ளையடிப்பார்ல, அந்த மாதிரிலாம் இல்லாம அவர் ஒருத்தரே போய் கொள்ளையடிச்சு வர்றதுன்னா சரியான ட்ரிக்கியான ஒரு மூமெண்ட்னு சொல்லலாமா. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யோகிபா வந்து காமெடியோட சேர்ந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அந்த மாதிரி போயிட்டு இருக்குது. விஜய் சேதுபதி ஆக்டிங் வந்து வேற லெவல். யோகி பாபு பொறுத்தவரை இந்த படத்துல கொஞ்சம் பேசப்படுவான்னு நினைக்கிறேன். ஏன்னா காமெடி வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து படத்தோட ஒன்றின காமெடினால நமக்கு மனசுல ஒன்றுது. ஏன்னா ஃப்ரெண்டா இருப்பாரு, சில சமயத்துல போட்டு கொடுப்பாரு, அந்த மாதிரி ஒரு காமெடி பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து யோகி பாபுமே வந்து இந்த படத்துல வந்து ஒரு பேர் வாங்கிடுவாரு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நம்ம ருக்மணி வசந்த சொல்லி ஆகணும். பெங்களூர் பொண்ணு அவ்வளவு அழகா இருக்காங்க, கியூட்டா இருக்காங்க. எவ்ரி ஃப்ரேம் வந்து பாத்தீங்கன்னா அவளை ரொம்ப அழகா காமிச்சிருக்காரு நம்ம சினிமோட்டோகிராஃபர். டேரக்டருக்கும் அதை சப்போர்ட் பண்ணதுல நம்மள அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா பெங்களூர்ல பிறந்த பூஜா ஹெக்டே மாதிரி இருக்குது. சில ஷார்ட்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொஃபைல் ஷார்ட்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா பூஜா ஹெக்டே பார்த்த மாதிரி இருக்கும். ஒரு செகண்ட் இது வந்து ருக்மணி வசந்தா பூஜா ஹெக்டேயா, ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளவு சூப்பரா பண்ணிருக்காங்க, அவ்வளவு அழகா இருக்காங்க. சில இடத்துல கிளாமரா இருந்தா கூட இந்த கிளாமர் வந்து திகட்டல, ரொம்ப அழகாவே இருக்குன்னு சொல்லலாம். அவங்களுடைய நடிப்பு பாத்தீங்கன்னா ரொம்ப யதார்த்தமா இருக்கு. மலேசியா கேர்ள்னால இந்த பொண்ணை கொண்டு போய் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளவு சூப்பரா பொருந்துனாங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நம்ம திவ்யா பிள்ளை சொல்லி ஆகணும். அவங்களும் ஒரு ஹீரோயினை அழகு பதமன்னு சொல்லலாம், அவ்வளவு சூப்பரா இருக்காங்க. அவங்களுடைய போர்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா செதுக்கிதான் நல்லாவே ரைட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல முடியும். அதுக்கடுத்து வில்லன் நம்ம
குட் பேட் அக்லில சொல்லுவாள் ஏகே அவன் வந்துட்டானா அப்படின்லாம் சொல்லுவாங்க. அவர் தான் அந்த படத்துக்கு வில்லனா நடிச்சிருக்காப்புல. அவருடைய போர்ஷன் என்னவோ அதை கரெக்டா பண்ணியிருக்காங்க. ஒட்டு மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா ஃபுல் பேக் ஆக்ஷன் டிராமாவா பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டோரி மட்டும் கிரிப்பா இருந்துச்சுன்னா வேற லெவல்ல பேசப்பட்டோம்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல வந்து சினிமோட்டோகிராஃபி சொல்லி ஆகணும். படம் ஃபுல்லா மலேசியால டிராவல் ஆகுறதுனால மலேசியாவை பத்தி உங்களுக்கு தெரியும். அந்த எந்த இடத்துல ஃப்ரேம் வைக்கிறாங்களோ அந்த இடத்துல பேக்ரவுண்டு தான் அழகா இருக்குன்னு பார்த்தா அந்த ஃபோர் கிரவுண்டு கூட அழகா அந்த காரு, அந்த ரன்வே, சாரி அந்த காரு, அந்த ஹைவே ரோட் ஷாட்டு எல்லாமே வந்து ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. ஒரு பிளசண்டான ஒரு படமா இருக்கும். படத்துக்கு பட்ஜெட் வந்து கொட்டியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். கதையை மட்டும் பண்ணியிருந்தாங்கன்னா இது ஒரு 100 கோடி கிளப்ல வந்து இந்த படம் சேர்ந்திருக்கும். அது வந்து இப்ப வந்து சந்தேகம் தான் நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து ஒரு பிரேக் ஈவன் படமா தான் போக முடியும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ஒரு அற்புதம். ஆனா மலேசியாவில் அந்த படம் வந்து ரொம்ப நல்லா வந்து ஒரு சான்ஸ் இருக்கு. நம்ம மலேசியாவில் பார்த்து ரசிச்ச இடங்கள்லாம் இந்த படத்துல வருது. இந்த படத்துல வந்து ஸ்கிரீன் பிளேயும் ஸ்டோரியும் நல்லா அமைஞ்சிருச்சுன்னா இந்த படம் கண்டிப்பா 100 crore கிளப்ல சேர்ந்துரும். ஆனா அதுக்குள்ள வாய்ப்புகள் வந்து ரொம்ப குறைவா தான் இருக்குது. ஆனா படம் பார்க்க வந்து ஒரு பிளசண்டா இருக்கிறதுனால குடும்பத்தோட பார்த்து என்ஜாய் பண்ணலாம். கண்டிப்பா சரியா உங்களுக்கு போர் அடிக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா கதைகள் இல்லாட்டினாலும் விஜய் சேதுபதியோட நடிப்பு, யோகி பாபுவோட காமெடி, ஹீரோயினுடைய அழகான ஒரு போர்ஷன்ஸ், திவ்யா பிள்ளை அவங்களுடைய போர்ஷன்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஒரு காம்பேக்டா இருக்கும். கண்டிப்பா தியேட்டர்ல பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த படத்துக்கு என்னுடைய மார்க் பார்த்தீங்கன்னா 10க்கு 5.5 கொடுப்பேன். மீண்டும் அடுத்த விஷயம் சந்திக்கிறேன். அதுவரை பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரஃபி தியேட்டரை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க.